Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். UPSC ப்ரிப்பரேஷனில் NCERTs ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோ இந்தியன் பாலிட்டி என்ன புக்ஸ் படிக்கணும், எந்த ஸ்டாண்டர்ட் எப்படி படிக்கணும், ஸோ டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ NCERTs எந்த மாதிரி படிக்கணும், நோட்ஸ் மேக்கிங் எந்த மாதிரி பண்ணணும், அதுக்கான வீடியோ நான் கொடுத்துருக்கேன். செக் பண்ணல அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். ஓகே ரைட், சரிங்க. இப்போ நம்ம இந்தியன் பாலிட்டி அதை நம்ம பார்த்தலாம், என்னென்ன புக்ஸ் நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னு. இங்கே மற்ற சப்ஜெக்ட் கம்பேர் பண்ணும்போது இந்தியன் பாலிட்டி அண்ட் எக்கனாமி முழுக்க டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கும். என்னென்னா இங்கே படிக்கிற விஷயங்களை வெறும் ஸ்டாட்டிக்காக மட்டும் இல்லை, இது எல்லாமே நீங்கள் கரண்ட் அஃபேர் லிங்க் பண்ணி தான் படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்கள், எலெக்ஷன்ஸ் இன் இந்தியா டெமோக்ரஸி அப்புறம் மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கா. இந்த டாபிக் படிக்கும் போது இன்றைக்கி கரண்ட் இஷ்யூ, எலெக்ஷன் கமிஷன் போய்கிட்டு இந்த ஸ்பெஷல் ரிவிஷன் போய்கிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் லிங்க் பண்ணி இங்கே கொண்டு போய் ஆகணும். ஸோ பாலிட்டிக்கு பேசிக்ஸ் இங்கே முடிச்சுட்டு கரண்ட் அஃபேரும் லிங்க் பண்ணி தான் படிக்கணும். ஓகே ரைட், பார்த்துலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கவர் பண்ண போகிறது டெமோக்ராட்டிக் பாலிட்டிக்ஸ் 1 9th ஸ்டாண்டர்ட். இதில் படிக்கும் போது நிறைய கதை மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. இந்த கதைலாம் வேணுமா அந்த மாதிரி நீங்கள் யோசிக்கலாம். இங்கே படிக்கும் போது ஒரு விஷயமும் எல்லாமே இம்பார்ட்டன்ட். இது வேணுமா வேணாமான்ற விஷயத்தை நீங்கள் எப்படி கம்பேர் பண்ண முடியும்? PYQ செக் பண்ணி பார்த்து அங்கே தான் கம்பேர் பண்ணணும். இல்லை எல்லாமே முக்கியமான விஷயமாக தான் கொடுத்துருப்பாங்க. ஓகே, 9th டெமோக்ராட்டிக் பாலிட்டிக்ஸ் 1. அடுத்தது 10th டெமோக்ராட்டிக் பாலிட்டிக்ஸ் 2. அதில் அப்டேட்டாக கொடுத்துருப்பாங்க. இங்கேயும் நிறைய விஷயம் கவர் ஆகுது. ஒரு சில இயரில் ப்ரிலிம்ஸில் கேட்கப்பட்ட கேள்விகள் டேரெக்டாகவே இங்கே கேட்டிருப்பாங்க. ஸோ முழுமையாக நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அடுத்தது பொலிட்டிக்கல் தியரி 11th. இது ஒரு சின்ன புக் தான், ஒரு 150 பேஜ் கிட்ட இருக்கும். பட் கண்டென்ட் உங்களுக்கு சூப்பராக கொடுத்துருப்பாங்க. இப்போ இங்கே பாருங்கள், சிட்டிசன்ஷிப், நேஷனலிசம், செக்குலரிசம், ஒரு டாபிக் இன்டெப்த் தான் வந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ செக்குலரிசம் இருக்குது அப்படின்னா வெஸ்டர்னுக்கும் இந்தியாவுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெருசாக கொடுத்துருப்பாங்க. இது ஃபுல்லாக படித்து பாருங்கள். நிச்சயமாக இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான ஒரு புக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷன் அட் ஒர்க். ஓகேவா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த புக்கில் அதிகமான பாயிண்ட்ஸ் இங்கே கவர் ஆகும். ப்ளஸ் இதில் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னது, கரண்ட் அஃபேரும் லிங்க் பண்ணி படிக்கணும். ஓகே, இது எல்லாம் முடிச்சுட்டு கண்டெம்பரரி வேர்ல்ட் பாலிட்டிக்ஸ், இது உங்களுக்கு GS 2க்கு தேவைப்படும், GS 1க்கும் தேவைப்படும். ஜஸ்ட் ஸ்டோரி மாதிரி இருக்கும், ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள். அட்லாஸ்ட் ஃபைனலி கவர் பண்ண போகிறது பாலிட்டிக்ஸ் இன் இந்தியா சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ். இது சீக்கிரமாக நீங்கள் முடிச்சிடலாம். இல்லை அதிகமாக உங்களுக்கு மெயின்ஸ் கண்டென்ட்ஸ் தான் கவர் ஆகும். ஓகேவா? இது எல்லாம் NCERTs கவர் பண்ண போகிறது. எல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக லாஸ்ட்டாக வந்தால் விநாயக் அப்படின்ற மாதிரி இந்தியன் பாலிட்டி. ஓகே, ஸோ நியூ எடிஷன் இந்த புக்கு. நிச்சயமாக இந்தியன் பாலிட்டி லட்சுமிகாந்த் புக்கு நீங்கள் கவர் பண்ணே ஆகணும். கவர் பண்ணாமல் விடவே முடியாது. ஃபுல்லாக நீங்கள் படிச்சிக்கலாம். ஓகே, ஸோ இதான் உங்களுக்கு இந்தியன் பாலிட்டி கவர் பண்ணுற புக்ஸு. இது ஃபுல்லாக முடிச்சுட்டு கரண்ட் அஃபேர் லிங்க் பண்ணிட்டா பாலிட்டிக்கு ஓவர் ஃபுல்லாக நீங்கள் படிச்சிக்கலாம். இதுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரி போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் NCERTs பேஸ் பண்ணி ஃபவுண்டேஷன் பேட்சும் வித் ஆஃபர் ப்ரைஸ் போய்கிட்டு இருக்கு. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.